கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியல தந்தாயே எனக்கு. சரி, வணக்கம். வணக்கம். சரி, என்ன பேர் ரெண்டு பேருக்கும்? ஜெசிந்தன். இது என்னன்னு சொல்றது, சரி போதும் உங்களோட கதையா? அப்படியா? என்ன லவ் மேரிடா அல்லது அரேஞ்ச் மேரிடா? லவ் மேரிடா. அதுதான் நான் அதட்டேன். நான் சொல்லுவேன் தான் என்ன பேரு, நீ முட பேரை மட்டும் சொல்லுவேன். சரி, ஓகே. எவ்வளவு காலம் லவ்? 4 வருஷம் லவ். இன்னைக்கு திருமணத்துல இணைஞ்சிருக்குது. அப்படியா? சரி, சக்சஸ் ஆக திருமணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இடையில? இல்ல விரும்புறத தடுப்பு நிறுத்தி வந்துருக்கு? ஆற்ற பக்கத்தால வந்து இவற்ற பக்கத்தால அதுதான் நம்ம வந்திருக்கேன். சரி, ஓகே. என்னன்னு சொல்றேன், நிறைய போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு திருமணம் கைகூடி அழகாக எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா ஒரு கொஞ்ச நேரம் எல்லாரும் சத்தம் இல்லாம நின்றீங்கடா. அண்ணே கதைக்கிறதும் கேட்கும் கொஞ்சம். அக்கா அக்கா. சரி, அப்ப முதலாவது உங்களுக்காக வடிவா ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறோம். இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்காக அழகாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு இன்னைக்கு கேக் வெட்டணும்னு சொல்லி ஆசையாக யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, திருமண வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? அண்ணா எங்க இருக்கிறார்? ஆஸ்திரேலியாவில். என்ன பேர் அண்ணாக்கு? இல்லையே. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது 2 பேருக்கும். அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்றேன், இனிப்போட இந்த நாள் இந்த திருமண வாழ்க்கை ஆரம்பமாகட்டுக்கும்னு சொல்லி யாரோ ஆசையா கொடுத்து விட்டுருக்குறாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இந்த இனிப்போட ஸ்வீட்டா உங்களோட இனிப்பா ஸ்டார்ட் பண்ணட்டா உங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு ஆசையா அனுப்பி இருக்கணும். சரி, அண்ணா கதைக்கவே இல்லையே, இப்பவே கதைக்காம அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறம் கஷ்டப்படணும் இன்னைக்கு. அப்படியா? என்ன கதை குறைவுதான வளமையாவே? எல்லாம் அவ்வளவுதானா? இதுக்கு இந்த வார்த்தைக்கு பிறகு என்ன அதட்டி போட்டு அதட்டி வச்ச அப்புறம் என்ன வாயத்திறக்கிறப்பா வாழ முடியாது. சரி, ஓகே. எல்லாம் அவதானன்னு சொல்ற கணவர் கிடைக்கிறதும் வரணும்னுதான் சொல்ல வேணும். சரி, இன்னைக்கு உங்களுடைய திருமணம் கைகூடினால இன்னொரு பரிசும் வந்திருக்குது. கொடுத்துருவோமா? சரி, வடிவான ஒரு பரிசு வந்து நினைக்கிறேன் நான். சரி, 2 பேருமா சேர்ந்து வாங்கி இதை ஓபன் பண்ணுங்க பாருங்க. ஹெல்ப் பண்ணணும், சாதிக்கு பாரு ஹெல்ப் பண்ணணும். நீ அப்படித்தான் லேட்டா விடுறாரு. அவர் முழு பொறுப்பையும் உங்கள்கிட்டயே விட்டுட்டேன். அதாவது அவர் இப்ப ஒண்ணு பங்கு போட தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்துட்டு. எடுத்துருங்க வெளியில. எப்படி அவனை மாட்டுக்கணும். அதுல ஒரு போல் ஒன்று இருக்கும், அதை வைங்க. முதல்ல அதை எடுக்கணும். அப்படி ரெஜிஃபார்மை தூக்கிட்டு சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில 2 கையும் சேர்ந்தாதான் அது ஓங்குமா? நீங்க கீழே பிடிச்சா ஓகே. சரி, அழகாக உங்களுக்காக ஒரு பிள்ளையார் சிலை வந்து வீடு தேடி வந்திருக்கிறார். பிள்ளையார் ஒரு நாள் இன்னைக்கு என்னன்னு சொல்றேன், எதை தொடங்கினாலும் பிள்ளையாரோட முழு முதற் கடவுளை தரிசிச்சு தொடங்கணும்ன்ற மாதிரி இவர் இனி உங்களோட வீட்டையே தான் இருக்க போற.
அதோட இவர் வந்து எப்படின்னு சொன்னா தண்ணி விட்டு மோட்டார் போட்டா சைட்டுக்குள்ளால தண்ணி வந்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு வடிவான சிலை உண்டு உங்களுக்காக சூஸ் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து ஆசையா செய்யக்கூடியது யாரு? அண்ணாதான். உங்களுக்கு இந்த பரிசுகளை அனுப்புறதுக்கு அந்த அனுப்பினால் என்ன சொன்னதுன்னு சொன்னா வைங்க கிட்ட வாங்க. அனுப்பினால் ஒரு விஷயம் சொன்னது, அதைக்கு செய்யறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், வேற ஒருத்தரும் இல்ல. அத என்ன பேர் சொல்லில மாதிரியா நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதான் தான். அப்ப யாரு உங்களோட சைட்ல யாராவது அனுப்பி இருக்க மாட்டாங்களா? இல்ல, வாய்ப்பு இல்ல, குறைவு. சரி, அப்ப யார்கிட்ட சைடால? வைஃபின் சைடால தான். யாரு வைஃபின் சைடால? உங்களை குரலை கேட்கணும் ஆசையா கதைக்கிறீங்க இல்லையே. மச்சான் அனுப்பி இருப்பார். சரி, மச்சான் அனுப்பி இருப்பாருன்னு சொல்லி இருக்கிறீங்க. சரி, இன்னொரு கிஃப்டும் இருக்குது. இதுல வந்து 10,000 ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டு பரிசுகளும் அனுப்பிட்டு எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அது ஆசையா உங்களுக்காக இன்னைக்கு இவ்வளவும் செஞ்சது ஒருத்தங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த சொல்லி இருக்குது, நான் அவருக்கு வந்து பாசத்தை பெருசா வெளிப்படையா காட்டினதில்லை, ஆனா நான் நிறைய பாசமானால் அவள நிறைய பாசம், ஆனா அதை வெளிப்படையா காட்டி கொண்டதில்லை. என்னுடைய கடைக்குட்டி தங்கச்சிக்கு திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவில இருந்து அண்ணா நகுலன் அனுப்பி இருக்கிறேன். வெளிப்படையா தன்னுடைய பாசத்தை அவள்கிட்ட நான் இது வரைக்கும் காட்டினதே இல்லை, ஆனா நிறைய பாசம் இருக்கு அவள. இன்னைக்கு அவட திருமணத்துல பக்கத்துல கூட நான் இல்லை, இல்லாட்டிக்கும் அவ சந்தோஷமா இருக்கணும் இந்த பரிசுகளோடன்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறேன். இது என்னன்னு சொல்ற, அண்ணா இல்லைன்றத நினைச்சு மிஸ் பண்ணி வந்த அழுகை அடக்கி பார்த்தா அவளை இயலாம போயிடுச்சு. சரி, அண்ணன் தங்கச்சி பாசம்ன்றது சொல்லவே தேவையில்லைன்னு. சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய அண்ணா தூர இருந்தாலும் ஆஸ்திரேலியால இருந்தாலும் இன்னைக்கு நகுலன் இவ்வளவும் உங்களுக்கு செய்து இந்த நாள்ல உங்களுக்கு பக்கத்துல இப்ப நிக்கிறேன் என்ற மாதிரி இவ்வளத்தையும் கொடுத்துருக்கிறேன். என்ன சொல்ல போறீங்க? பாசம் காட்டாம ஆனா உள்ளுக்குள்ளேயே பாசத்தை பத்தி வச்சிருக்கிற அண்ணாக்கு கடைசி தங்கச்சி என்ன சொல்ல போறீங்க இதெல்லாம் செய்ததுக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க. இந்த பரிசெல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்த்தீங்களா? என்ன வந்தோடனே அப்படி கதை நடந்துச்சு, இப்ப அண்ணாண்டோட அப்படியே பஞ்சா போயாச்சு. அதான் நேனே. சரி, கவலைப்பட தேவையில்லை, இது ஒரு சந்தோஷமான நேரம். என்ன ஒரு குறை, அண்ணா பக்கத்துல இல்ல, இன்னைக்கு உங்களோட 2 பக்கத்துல நிக்கிறதுக்கு ஆள் தூரத்துல நிக்கிறபடியா இல்ல. என்ன சொல்ல போறீங்க இவ்வளவும் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தின அண்ணாக்கு? என்ன அங்க யாரு பாருங்க, அண்ணாதான் அம்மா அப்பா எல்லாமே. சரி, அண்ணா சொன்ன மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா உங்களுக்கும் பர்சனலா? நானும் அண்ணாட்ட பாசத்தை காட்டினது இல்ல, சண்டை பிடிக்கிறேன் நடுங்க அப்படி ஏதாவது? அம்மா அப்பா கீழான அண்ணாட்ட இருந்து வந்த பரிசு அதோட எல்லாமே வாயடைச்சு போயிட்டா, கதைக்கிறதுக்கு இயலாம. வாழ்த்துக்கள், நீங்க எப்பவும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டா, நான் எப்பவுமே கூட இருப்பேன்னு சொல்லி இந்த பரிசெல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். பட் அது அப்பா நிப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. சிவமா அப்பாவுக்கும் இந்த நாள்ல தன்னுடைய சின்ன பரிசுன்னு சொல்லி அப்பாட்ட இதை கையில கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி இருக்கிறார். கடைசியா மகளின் என்ன கல்யாணம் விட்டு சாட்டா அப்பா அவருக்கும் வந்துடுது, பங்கு கொடுக்கணும். சரி, இதை பேசாம நீங்க அவர்கிட்டயும் கொடுக்கலாம் போல இருக்குது, வெறுட்டுக்கு. சரி, திருமண வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய அண்ணா எப்பவுமே உங்களோட கூட துணையா இருப்பேன். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக திருமண வாழ்த்துக்கள். அண்ணாட பாடுதான் கொஞ்சம் கஷ்டம் போல கிடக்கு, அப்படியா? இல்லையே? சரி, 2 பேரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ.